கடன், ஊழல், சொத்து குவிப்பு இதுல மட்டும் போக்கஸா இருக்கிற ஒரு அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. தமிழ்நாட்டு மக்கள் வறுமையிலையும் வறட்சியிலையும் வாடிட்டு இருக்கும்போது தன் குடும்பத்தோட சுயநலத்துக்காக கோடி கணக்கில் சொத்தை சேர்த்துட்டு இருக்க அரசு தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1,29,000 ரூபாய் கடன் இருக்கு. 2019 தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதர் மீது இருந்த கடன் 29,000 ரூபாய் தான். ஆனா 2024 1,29,000 ரூபாய் இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல வட்டி மட்டும் ஒரு தமிழனுக்கு ஒரு வருஷத்துக்கு 8,000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விண்ணமுற்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏறி போய் கிடக்கிற விலைவாசி, இன்னொரு பக்கம் வரி மேல வரி போட்டு எந்த வரியை கட்டுறதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தகச்சு போயிருக்காங்க. சொத்து வரி, தொழில் வரி, கட்டட அனுமதிக்கான கட்டண உயர்வு, இட்லி வரி, அரிசி வரி, உப்பு வரி, குடிநீர் வரி, கடைசியில குப்பைக்கும் வரி போட்ட அரசு தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு. 75 ஆண்டு காலம் வெவ்வேறு அரசு வாங்கின கடனை வெறும் 4 வருஷத்துல வாங்கினது ஸ்டாலின் மாடல் அரசு தான். அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறது இல்ல, அரசு வேலைன்னு சொல்லி எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவார்த்து கொடுக்கறதுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. இதனால பாதிக்கப்படுற பொதுமக்களை பத்தி நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா முதல்வரே? உங்க ஆட்சியில நெசவாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், ஆசிரியர்கள்னு எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டாங்க. டாஸ்மாக்ல மட்டும் 5,400 கோடிக்கும் மேல ஊழல் நடக்குது. வருமானத்தை பெருக்கவோ உற்பத்தியை அதிகரிக்கவோ எந்த நடவடிக்கையும் எடுக்காதது தான் ஸ்டாலின் மாடல் அரசோட சாதனையான்னு மக்கள் எல்லாருமே கேட்கிறாங்க. மக்களுக்கு வருமானம் தர வேண்டிய எந்த உற்பத்தியையும் பெருக்காம உரிமைகளை பறிச்சு மக்களை வஞ்சிக்கிற மக்கள் விரோத அரசு நாங்க தான்னு நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு உங்க அராஜக ஆட்சியில அத்துமீறி நடந்துப்பீங்களா? ஒரு சாதாரண மனுஷன் வாழ தகுதி இல்லாத, இல்ல வாழவே முடியாத நிர்பந்தத்துக்கு தள்ளின ஸ்டாலின் மாடல் ஆட்சியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் திருப்பி அடிக்கிற நேரம் ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இன்னும் 6 மாசம்தான்.